friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னா நாம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பரோட்டா எம்டி சால்னா இன்னைக்கு நான் ரெடி பண்ண போறேன். சோ ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவும் சிம்பிளா இருக்கும். கடையில பரோட்டா சாப்பிடும்போது அந்த சால்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யறாங்கலாம் யோசிப்போம். சோ அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயும் வந்து பரோட்டா சால்னா ரெடி பண்ணலாம். சோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல ஒரு பிரியாணி இலை, 2 அன்னாச்சி மொக்கு, ஒரு பெரிய சைஸ் பட்டை, ஒரு 5 கிராம்பு பூவு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் கடாயில வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கடாய் வந்து நல்லா ட்ரையா இருக்கணும், ஆயில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க, நல்லா ட்ரையா இருக்கணும். லோ ஃபிளேம்ல தான் வச்சு பண்ணணும். இப்ப பாருங்க, இது போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுக்கணும். இப்ப இது கூட வந்துட்டு நான் மிளகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து எடுத்திருக்கேன். மிளகையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. மிளகு தான் வந்து நான் இதுல அதிகமா ஆட் பண்ண போறேன். கடைசியே வந்து நான் மிளகு தூள் வந்து எடுத்துக்குவேன். அதனால இப்ப வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இதனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்சஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாத்திடலாங்க. ஹை ஃபிளேம்ல இருக்கக்கூடாது, லோ ஃபிளேம்ல தான். இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இதை நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அதே கடாயில வெங்காயம் தக்காளி வதக்க போறேன். அதுக்காக வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு ஆயில் வந்து விட்டுக்கிறேன். இதுல வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து இருக்குங்க. இது வந்து இந்த வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயில வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்ப வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு நான் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்க போறேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸா வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்ப இது கூட வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்ப இதனுடைய வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி ஆட்டும் போது இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இதையும் இதே மாதிரி நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து இன்னொரு கடாய் வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து குழம்பு வந்து செய்ய போறேன். இப்ப இதுல வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து விட்டுக்கிறேங்க. இப்ப ஆயிலும் விட்டுட்டேன். இப்ப ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து ஒரு சின்ன பட்டை, ஒரு 3 கிராம்பு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பட்டையும் கிராம்பும் வந்து நல்லா இதானதுக்கு அப்புறமா இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த பெரிய வெங்காயத்தையும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்ப வெங்காயம் ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி இரும்பு கடாயில செய்யும்போது அதனுடைய கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். கலர் வந்து நல்லாவே இருக்கும். அதனாலதான் நான் வந்து இந்த கடாயில வந்து செய்யறேங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து புதினா தலை வந்து சும்மா ஒரு கொத்து போட்டா போதும் வாசத்துக்காக. புதினா தலை போடும் போது இதனுடைய வாசம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நான் ஒரு கொத்து புதினா தலை வந்து போட்டிருக்கேன். இப்ப இது ரெண்டையும் போட்டு நல்லா இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்ப இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இதை நல்லா நாம வதக்கிக்கணும். வெங்காயம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூட வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சும்மா ஒரு சிட்டிகை போட்டா போதும், ஏன்னா கலர் வந்துட்டு இதா இருக்கும். இப்ப இது கூட வந்துட்டு நான் வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து பெப்பர் தூள் தான் வந்து அதிகமா ஆட் பண்ண போறேன். அதனால வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இதை நல்லா நம்ம வதக்கலாம். இப்ப இது வந்துட்டு பட்டை, சோம்பு இதெல்லாம் நம்ம வறுத்த பாத்தீங்களா, அதை வந்து பொடி பண்ணியிருக்கேன். அந்த பொடி பண்ணனதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது ஆட் பண்ணிட்டு இப்ப இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இது கூட வந்து வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை வந்து வணக்கணும் இல்லைங்களா, அதே வந்து நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்திருக்கேன்.
இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச அந்த பேஸ்ட்டும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலா எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விடலாம். இப்போ பாருங்க, இது வந்து நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வந்து நம்ம வதக்கி ஆடணும் அப்படின்னா இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழம்பு வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா நம்ம இது கூட மீதி இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டு இதையும் நம்ம வந்து நல்லா கிளறி விடலாங்க. இப்போ பாருங்க, ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இது கூட மீதி இன்க்ரீடியண்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு 2 to 3 minutesல இது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம தேங்காய் வந்து அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லா வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் மையறதுக்காக நான் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ பாருங்க, அந்த பொட்டுக்கல்லையோட அளவு காட்டுறேன். சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு பொட்டுக்கல்லையை வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ இதை நம்ம நல்லா பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது கொதிக்கட்டும். அதுக்காட்டி நம்ம தேங்காயை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்குது. ஸோ கெட்டியாயிடுச்சு. முதல்ல இருந்து இப்போ கொஞ்சம் கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்கு. இப்போ இது கூட நான் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேயும் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு ஸோ காரத்துக்கு தகுந்த அளவு வந்துட்டு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணும் போது இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து தேங்காய் வந்துட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் அரைச்ச விழுதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விழுதை ஆட் பண்ணிட்டு இப்போ அதை நல்லா நம்ம ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா நம்ம இதை கிளறி விடலாம். ரொம்ப கெட்டியா இருக்கு. ஸோ அதனால நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் கெட்டியா தான் நான் வந்து இன்னைக்கு குழம்பு வந்து ரெடி பண்ண போறேன். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்ப இதை நல்லா நம்ம கிளறி விட்டலாம். இப்பயே வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்ப கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா இது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்க. வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணாதீங்க. கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற கலர் வேணும் அப்படின்னா பெப்பர் வந்து அதிகமாக ஆட் பண்ணணும். ஸோ ஹோட்டலில் வந்து பெப்பர் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அந்த கலரில் இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த பரோட்டா சால்னாவுடைய டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ தேங்காய் ஊற்றுறதுனால இது வந்து இன்னொரு 5 minutes வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய தேங்காயோட அரைச்ச ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, 5 minutes ஆகுது. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ கலரும் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து கலர் வந்து நல்லா சேஞ்சஸ் ஆகும். பார்க்கும்போதே தெரியும் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ பாருங்க, நல்லா கொதிக்குது. ஸோ கலரும் வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியா இருக்கு. ஸோ தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கம்மியா வேணும்னா நான் ஆட் பண்ணதுல இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு வந்து கம்மியா ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து மாத்துறேன். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஸோ இது வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த பரோட்டா சால்னாவுடைய டேஸ்ட்லேயே இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.